தேர்தல்னாலே என்ன கிடைக்கும் அப்படின்ற ஒரு நிலைமையில தான் மக்கள் இருக்கிறாங்க. அப்படி இருக்கிறப்ப நீங்க என்ன கொடுப்பீங்க, அல்லது இலவசங்களை பொறுத்து உங்களுடைய கருத்து என்ன? இப்ப நீங்க சொல்றது மாதிரி தேர்தல்னாலே மக்கள் ஏதாவது நமக்கு கொடுப்பார்களா, இந்த கட்சிக்காரர் எவ்வளவு கொடுப்பான், அந்த கட்சிக்காரர் எவ்வளவு கொடுப்பான் என்று மக்கள் மனநிலையை மாற்றி விட்டார்கள். நாங்கள் எங்களுடைய கட்சி கொள்கைகள் எல்லாமே இந்த மக்களுக்கு வேலை வாய்ப்பு, இந்த மக்களுக்கு இடஒதுக்கீடு, இந்த மக்களுக்கு பொருளாதாரம், இந்த மக்களுக்கு அரசியல் ரீதியான அங்கீகாரம், இந்த மக்களுக்கு அரசு ரீதியான துறைகளில் உள்ள அனைத்து துறைகளிலும் எப்படி அணுக வேண்டும் என்கிற ஒரு விழிப்புணர்வு, இதைத்தான் நாங்கள் கொடுக்க வேண்டும் தவிர வேறு எதையும் எங்களிடம் எதிர்பார்த்தால் அது நன்றாகவும் இருக்காது என்று நான் நினைக்கிறேன். ராஜா மரவன் சட்டமன்ற உறுப்பினர் ஆகிவிட்டால் எப்படி செயல்படுவார்? உங்களுடைய எதிர்கால செயல் திட்டம் என்ன? அதாவது ஒருவேளை நாங்கள் கட்டாயம் சட்டமன்றத்தில் நாங்கள் ஜெயித்து சட்டமன்றத்திற்கு சென்று விட்டோம் என்று சொன்னால் இந்த சமூகத்தில் நான் மட்டும் தனிப்பட்ட ஒரு கருத்தை செய்துவிட முடியாது. ஒட்டுமொத்தமாக என்னுடைய அரசியல் ஆலோசகர்கள், அரசியல் அந்த நிர்வாகிகள் எல்லாம் அழைத்து, ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான கருத்துக்கள் இருக்கும், அவர்கள் எல்லோரிடம் கலந்து ஆலோசித்து இந்த சமுதாயத்திற்கு இந்த சமூக மக்களுக்கு என்ன தேவை, அந்த சட்டமன்றத்துக்கு என்ன, அந்த சட்டமன்ற அந்த சட்டமன்ற தொகுதிக்கு என்னென்ன தேவைகள், இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்கு என்ன தேவைகள், அதை மட்டுமே நாம் கண்ணோட்டத்தோடு செயல்பட வேண்டும். தொகுதிக்கான வளர்ச்சிக்கான என்னென்ன தேவைகளோ அதை நாம் கட்டாயம் செய்யணும். உங்கள் கட்சியில சார்பா நிற்கக்கூடிய வேட்பாளர்கள் யாருமே டெபாசிட் வாங்கல, இல்ல ஒரு 5 அல்லது 10 பேர் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆகிட்டாங்க, அப்படி இருக்கிறப்ப எப்படி உங்களுடைய கட்சி செயல்பாடு பெறும்? அதாவது எங்களுடைய கட்சி முழுக்க முழுக்க இது ஒரு போராளி இயக்கமாகத்தான் நாங்கள் பார்க்கிறோம். எல்லாருமே நாங்கள் ஜெயித்தாலும் சரி தோற்றாலும் சரி, வாக்குகள் வாங்கி கம்மியாக குறைந்த வாக்குகள் வாங்கிவிட்டாலும் சரி, எங்களுடைய செயல்பாடுகளில் தொய்வு ஏற்படாது. ஏனால் நாங்கள் வந்த இலக்கு இந்த சமூக முன்னேற்றம், இந்த சமுதாய வளர்ச்சி தானே ஒழிய எங்களுக்கு வேற எந்த விதமான எதிர்பார்ப்பும் இருந்தால் நீங்கள் சொல்றது போல ஒரு 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 தொய்வு ஏற்படும். நமக்கு எதிர்பார்த்த எதுவும் கிடைக்கவில்லை, அதனால் நமக்கு மன நிறைவில்லை, ஒரு தொய்வு ஏற்படும். அந்த பாதையை கடந்து செல்ல எனக்கு என்னுடைய மக்கள் ஆதரவு இருக்கிறார்கள். தோல்விக்கு நீங்கள் சொல்வது சரி, வெற்றி பெறும்போது உங்களுடைய செயல்பாடு எப்படி இருக்கும்? ஒரு 5 உறுப்பினர்கள் எம்எல்ஏக்கள் இருக்கிறீங்க நீங்க உங்க கட்சியில அப்போ உங்களுடைய குரல் எப்படி? அதாவது 5 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்தாலும் 10 சட்டமன்ற உறுப்பினர்களாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலும் பரவாயில்ல, எங்க கட்சியினுடைய பெயரை போல அது அங்கே ஒரு தீயாக இருக்கும். அவ்வளவுதான், எங்களுடைய செயல்பாடுகள் தீயாக இருக்கும். அதை அந்த நேரத்தில் நாங்கள் வெளிப்படுத்துவோம். ஏற்கனவே நீங்க சொன்ன மாதிரி வன்கொடுமை சட்டம் முக்குலத்தோரை பழிவாங்கும் சட்டமாக பயன்படுத்தப்படுகிறது. அது குற்ற பரம்பரை சட்டத்தின் ஒரு புதிய வடிவமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. அதை பற்றி உங்களுடைய கருத்து? அதாவது குற்ற பரம்பரை சட்டத்தை திருப்பி போட்டால் வன்முறை சட்டம், வன்கொடுமை தடுப்பு சட்டம் என்று அதுதான் உண்மை. ஏனென்று சொன்னால் இன்று தவறாக அதாவது என்ன சொல்றது, ஏற்று பார்த்தா வன்கொடுமை தடுப்பு சட்டம், வாய்க்கால் சரியா தண்ணி வராம வரப்பு சண்டையா வன்கொடுமை தடுப்பு சட்டம். இப்படி எதற்காக இந்த சட்டம் போட்டார்கள், எதற்காக இந்த சட்டத்தை பயன்படுத்த வேண்டும் என்று யாருக்கும் இதுவரை தெரியவில்லை. ஆகவே இந்த சட்டம் தவறாக பயன்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இதில் ஒரு சட்ட திருத்தம் கட்டாயம் தேவைப்படுகிறது. சிவகாசியில பார்த்தோம்னாக்கா முக்குளத்தோர் பெரும்பாலும் பட்டாசு தொழிற்சாலைகளை வேலை பார்க்கறாங்க. அங்க அடிக்கடி விபத்துக்கள் நடக்குது. அப்படி இருக்கிறப்ப இந்த பாதிக்கப்படக்கூடியவர்களுக்கு ஒரு இழப்பீடு, ஒரு பாதுகாப்பு, காப்பீட்டு வசதி, இந்த மாதிரியான ஒரு நடவடிக்கைகளை எடுக்கப்பட்டிருக்கிறதா? இது தொடர்பா நீங்க என்ன நடவடிக்கைகள் எடுப்பீங்க? சிவகாசி பகுதியில் பட்டாசு தொழிற்சாலை இயங்கிக் கொண்டிருக்கிறது. சுற்று வட்டாரத்தில் இந்த சமூக மக்கள் நிறையாக அங்கே பணிபுரிந்து கொண்டிருக்கிறார்கள். அடிக்கடி விபத்து ஏற்படுகிறது. இப்போ இந்த ஒவ்வொரு தொழிற்சாலைகளுக்கும் ஒவ்வொரு கண்டிஷன்ஸ் வச்சிருக்காங்க. இதெல்லாம் இருக்கணும், இன்சூரன்ஸ் எல்லாமே கிளைம் பண்ணணும், எல்லாமே பண்ணணும்னு சொல்லி எல்லாமே வச்சிருப்பாங்க, மேக்சிமம் வச்சிருக்காங்க. அது நடைமுறைப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது.
ஆனால் ஒரு சில இது தவறாக இப்படி அந்த அந்த இன்சூரன்ஸ் இந்த மக்களுக்கு தேவையான ஒரு பயன்பாடுகள் எதுவும் இல்லாமலும் சில கம்பெனிகள் இயங்கிக் கொண்டிருப்பதாகவும் சொன்னார்கள். ஆனால் அந்த மாதிரி விஷயங்களில் என்ன செய்தோம் என்று சொன்னால், இந்த தேர்தல் காலங்களிலே இப்பொழுது இந்த தேர்தல் முடிந்து அதற்கப்புறம் இந்த கம்பெனிகளில் இந்த கம்பெனியுடைய அந்த அந்த நிபந்தனைகள் உட்பட்டு இந்த கம்பெனி நடக்கப்பட்டிருக்கிறதா என்று நாங்கள் இப்போ சிவகாசி தொகுதியில் எங்கள் வேட்பாளர் ஜெயிக்கிறார் என்று சொன்னால் நாங்கள் அங்கே போய் ஒவ்வொரு கம்பெனியையும் நாங்கள் தரவாக செக் பண்ணி அந்த அந்த மக்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் நாங்கள் எந்த நேரத்திலும் செய்வோம். இப்போ நீங்க தேர்தலில் போட்டியிடுறீங்க, முக்குளத்தூர் கிராம சபைகள் எல்லாம் உங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாங்களா? அவங்க உங்களுக்கு நிதி உதவி செய்வாங்களா? அதை பற்றி அதாவது பொதுவாக முக்குளத்து மக்களிடையே ஒரு கருத்து என்ன நிலவுகிறது என்று சொன்னால், இந்த சமுதாயத்திற்கு ஒரு நல்ல தலைமை கிடைத்து விடாதா, இந்த சமுதாயத்திற்கு ஒரு பாதுகாப்பான தலைமை கிடைத்து விடாதா என்கிற ஏக்கம் ரொம்ப நாள் ஒரு எட்டா கனியாகவே இருக்கிறது. ஏனென்று சொன்னால், இந்த சமுதாயத்திற்கு வந்த தலைவர்கள் எல்லாமே ஒரு குறிப்பிட்ட காலகட்டங்களில் வந்த தலைவர்கள் எல்லாமே அவருடைய சுயநலம் சார்ந்த தலைவர்களாக மாறிவிட்டார்கள். இதை வைத்துக்கொண்டு நாமும் அந்த கிராமத்துக்கோ அந்த கிராமத்து தலைவர்களையோ மக்களையோ பார்க்கும் பொழுது நீங்களும் இதே போல அந்த மாதிரி தான் இருப்பீர்கள் என்று மக்கள் ஒரு சரியான ஒரு அங்கீகாரம் கொடுக்க மறுக்கிறார்கள். நம்ம தொடர்ந்து முயற்சி செய்து கடினமான உழைப்பின் மூலமே அவர்களுடைய அந்த அங்கீகாரத்தை நாம் பெற முடியும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் வருத்தத்துடன். முக்குளத்தூர் அரசியல் கட்சிகள் ஒரு கூட்டமைப்பாக போட்டியிட முயற்சி செய்யப்படும் ஒரு கூட்டத்தில் கலந்து கொண்டு நீங்கள் அதுல ஒரு முடிவு தெரிவதற்கு முன்பாகவே தன்னிச்சையாக வேட்பாளர்கள் அறிவிச்சிருக்கீங்க. இப்ப அதுக்கு காரணம் என்ன? பொதுவாகவே முக்குளத்து தலைவர்களிடையே எந்த கருத்து வேறுபாடுகளும் இல்லை. முக்குளத்து தலைவர்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு கூட்டமைப்பை உருவாக்கி இந்த சமுதாயத்திற்கு ஒரு 2016 சட்டமன்ற தேர்தல் மூலமாக ஏதாவது நன்மை கிடைத்து விடாதா என்று மதுரையிலே எல்லோரும் சேர்ந்து ஒரு கூட்டத்தை ஏற்படுத்தினார். அந்த கூட்டத்திலே இவர்கள் அந்த ஆல் இந்தியா தேவர் குரூப் என்கிற அந்த இணையதள நண்பர்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு எல்லா தலைவர்களையும் சந்தித்து அவர்கள் நேரடியாக சென்று ஒவ்வொரு வீட்டுக்கும் சென்று விண்ணப்பம், அதாவது இன்விடேஷன் கொடுத்து அவர்களை வரவழைத்தார்கள். ஆனால் அவர்களை மதித்து வந்த தலைவர்கள் மிக மிக குறைவு. அவர்கள் 50-52 தலைவர்களுக்கு மேற்பட்ட தலைவர்களுக்கு அழைப்பு கொடுத்து வந்த தலைவர்கள் ஒரு 10 பேர் தலைவர்களாகவே இருக்கும். ஆக இந்த சமுதாயத்தினுடைய பிரதிநிதி என்று சொல்பவர்கள் இந்த சமுதாய கூட்டத்திற்கே வரதற்கு வக்கில்லாதவர்கள் எதற்காக இந்த சமுதாயத்தை அமைப்பை நடத்த வேண்டும் என்றுதான் நான் கேட்கிறேன். ஒரு சமுதாயத்தை கூட்டத்தில் கலந்து கொண்டு அந்த சமுதாயத்தில் அவங்க கருத்துக்களை தெரிவிக்கலாம், அது ஒரு விஷயம். ஆனால் சமுதாய கூட்டத்திற்கு வராமல் இந்த சமுதாயத்தை அந்த கூட்டத்தை புறக்கணிக்கும் விதமாக தெரிகிறது. சரி, இருப்பினும் ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பது போல ஒரு கூட்டத்தை வைத்தே ஒரு குறிப்பிட்ட ஒரு எல்கையை எட்டிவிடலாம், ஒரு கணிப்பை எட்டிவிடலாம். முழுவதுமாக தெரியாவிட்டாலும் ஒரு 50% இந்த கூட்டம் ஒத்து போகுமா இல்லை ஒத்து போகா இல்லை. நான் என்ன கேட்கிறேன், இப்போ ஒரு 4 மாசம் டைம் இருக்கிறது. இந்த நேரத்துல இது கடையில அது மாதிரி திரும்ப ஒரு முயற்சி எடுத்தால் அதுல நீங்க உங்களுடைய பங்கு எப்படி இருக்கும்? அதாவது மறுபடியும் ஒரு முயற்சி செய்கிறோம் என்று சொன்னால் இந்த கூட்டமைப்பை ஏற்படுத்தி மறுபடியும் ஒரு முயற்சி செய்து எல்லாருமாக சேர்ந்து களத்தில் நிற்போம் என்று சொன்னால் அதை நான் இந்த சமூக ரீதியாக நான் இந்த வேட்பாளர் அறிவித்தது இனிமேல் அறிவிக்க போறது சம்பந்தமாக மறுபரிசீலனை கட்டாயம் நான் சார்ந்திருக்கும் கட்சி சார்பாக பரிசீலனை செய்வோம். நீங்க ஏற்கனவே டாக்டர் சேதுராமன், நடராஜன் அவங்களோட சேர்ந்து செயல்பட்டு இருக்கிறீங்க. அவங்க கூட கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பிரிஞ்சு வந்துட்டீங்க. அப்படி இருக்கிறப்ப உங்க கட்சியில அது மாதிரி உங்களுக்கும் மற்றவங்களுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டால் நீங்க எப்படி அதை நீக்குவீங்க? அந்த கருத்து வேறுபாட்டை போக்குவீர்கள்? உங்க கட்சியில உட்கட்சி ஜனநாயகம் எப்படி கடைபிடிக்கப்படும்? அதாவது நான் டாக்டர் சேதுராமன் ஐயா கூட பயணிக்கும் போதும் சரி, மதிப்புக்குரிய அண்ணாச்சி நடராஜன் மூலம் நான் அவர்களோடு தொடர்பு இருக்கும் பொழுதும் சரி, 2 பேருக்கும் என்ன வித்தியாசம் என்று சொன்னால் சாதி ரீதியான ஒரு அணுகுமுறை அவர்களிடம் இல்லை. அதை சாதி ரீதியாக இப்போ ஒரு தவறாக ஒரு கொலை செய்யவோ ஒரு கொள்ளையடிக்கவோ நம்ம போறதில்லை. டாக்டர் சேதுராமன் ஐயாவாக இருந்தாலும் சரி,
மதிப்பிற்குரிய அண்ணாச்சி நடராஜன் அவர்களாக இருந்தாலும் சரி, நாம் அவர்களிடம் தொடர்பு ஏற்படுத்தியது இந்த சமூகம், இந்த சமுதாயத்தை நான் சார்ந்தவன் என்கிற முறையிலே தான் அவர்களை நான் அணுகினேனே தவிர வேறு எந்தவித எதிர்பார்ப்பும் நான் எதிர்பார்க்கவில்லை. அடிப்படை குறைந்தபட்ச அந்த சமுதாய உணர்வு என்பது கொஞ்சம் குறைவாக இருக்கிறது. இந்த சமுதாயத்திற்கு ஏதாவது நன்மை கிடைத்து விடாதா என்றுதான் இருவரிடமுமே போய் நான் பணியாற்றினேன். ஆனா இருவரிடமே ஒரு குறைந்தபட்ச சமுதாய உணர்வு கொஞ்சம் கூட இல்லை என்பது நினைக்கும் பொழுது கொஞ்சம் வருத்தமாக இருந்தது. அதனால்தான் இருவரையும் விட்டு நான் வெளியேறினேனே தவிர மற்றபடி எனக்கும் அந்த இதுக்கும் எந்த கருத்து வேறுபாடும் இல்லை. என்னுடைய உட்கட்சியில் இருக்கக்கூடிய இளைஞர்கள், நான் அவர்கள் என்னிடம் எதிர்பார்ப்பது நான் எதுவும் பணம் தருவேன், எதுவும் நகை தருவேன் என்று என்னிடம் வரவில்லை. அவர்கள் குறைந்தபட்சம் என்னிடம் எதிர்பார்ப்பது இந்த 2 விஷயங்களை எதிர்பார்ப்போம். ஒண்ணு, பணம் தருவாரா அண்ணே, இல்ல பாதுகாப்பு தருவாரா. அப்போ என்னால பணம் கொடுக்க முடியாது, இந்த சமூகத்துக்கு என்னால் முடிந்த பாதுகாப்பை நான் கொடுக்கணும். அப்ப நான் பாதுகாப்பை கொடுக்க தவறும் பட்சத்தில் அவன் என்னை விட்டு விலகி விடுவான். எங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு ஏற்படுகிறது. அப்ப என்னால் முடிந்த அளவு, என்னால் எவ்வளவு தூரம் என் சமூக ரீதியாக எனக்கு என் இயக்கம் சார்ந்து நான் எவ்வளவு பாதுகாப்பு கொடுக்க முடியுமோ அந்த இளைஞர்களுக்கு நான் பாதுகாப்பு கொடுப்பேன். சென்னையிலையும் கடலூர்லயும் மழை வெள்ள பேரிடர் ஏற்பட்டுச்சு. அதை அரசாங்கம் எவ்வாறு சமாளித்தது? எதிர்காலத்தில் இந்த மாதிரி பேரிடர்களை சமாளிக்கிறதுக்கு என்ன விதமான நடவடிக்கைகளை எடுக்கலாம்? அதாவது, இன்றைக்கு நாம் இயற்கையை மதிக்காமல் செயற்கையை மதிக்கிறோமோ அன்றைக்கு நாம் அழிந்து விடுவோம். அது ஒரு ரெடிமேடு வாழ்க்கை என்று சொல்வார்கள். கிராமத்து வாழ்க்கையை சொல்வார்கள், கிராமத்து வாழ்க்கை கிராமத்துக்கார மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லுவாங்க. கிராமத்துல இருந்தவங்க 100 வருஷம் 150 வருஷம் வாழ்றான். ஆனா நகரத்துல வாழ்றவன் பிறக்கும் போதே சோடாப்பட்டி கண்ணாடியை போட்டுட்டு பிறகு. இதற்கு காரணம் என்ன என்று சொன்னால், நாம் வாழக்கூடிய சூழ்நிலை. இப்போ நகரத்துல நாம வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலைகளில் நாம் இப்போ ஒரு நீர்நிலைகள்ல மழை பெய்த அளவுக்கு அதிகமா அந்த தண்ணீர் பெருகக்கூடிய அந்த குளங்களை எல்லாம் வீடுகளாக கட்டி விட்டாங்கன்னா அந்த தண்ணி போறதுக்கு வழி இல்லாம இன்றைக்கு இந்த சென்னையோ, கடலூரோ, தருமபுரி, இந்த காஞ்சிபுரம் மாவட்டங்கள் எல்லாம் மிகப்பெரிய ஒரு 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 இல்லலுக்கு ஆளாகி இன்றைக்கு அந்த மக்கள் மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இதை இயற்கையை இந்த அரசும் சரி யாரும் சரி தடுத்து விட முடியாது. இயற்கை யாரும் தடுத்து விட முடியாது. ஆனால் அந்த இயற்கை செய்கின்ற சில அந்த சூழ்ச்சிகளை இந்த மக்கள் மூளையை கொண்டு சில விஷயங்களை செய்து தடுக்கலாம். இயற்கை நம்ம முழுவதும் தடுத்து விட முடியாது, ஜெயித்து விட முடியாது. அதை தடுப்பதற்கு என்ன வழியோ அதை செய்யலாம். அது மாதிரி ஆக்கிரமிப்புகளை, இந்த குளங்களை நாம மூடாமல், வீடு கட்டாமல் குளங்களை பத்திரப்படுத்தினாலே அந்த பெய்யக்கூடிய மழைகள் எல்லாம் குளங்களுக்கு சென்று விடும். இந்த மக்கள் நிம்மதியாக இருந்து விடுவார்கள். தற்போதைய சூழலில் முக்குளத்தோருக்கு என்ன விதமான இடஒதுக்கீடு வேண்டும் என்று எதிர்பார்க்கிறீர்கள்? முக்குளத்தோரை சூழ்ச்சி செய்வதில் இந்த ஆண்டு கொண்டிருக்கிற அரசு, ஆளப்போகிற அரசு, இதற்கு முன் ஆண்டு அரசு எல்லாமே ஒரு திட்டமிட்ட ஒரு பெரிய சதி செயலை செய்திருக்கிறது. ஒரே ஊரில் உள்ள மறவர்கள், ஒரே தமிழ்நாட்டில் உள்ள கல்லர்கள், ஒரே தமிழ்நாட்டில் உள்ள அகமுடையார்கள், மதுரைக்கு தெற்கே உள்ள மறவர்களை எம்பிசி டிஎன்சியாக அறிவித்து, தேனி மறவர்களை பிசியாக அறிவித்து சூழ்ச்சி எவ்வளவு செய்திருக்கிறார். அதே பிரமலை கல்லர்களை எம்பிசி டிஎன்சி ஆக்கிவிட்டு, தஞ்சாவூர் ஈசநாட்டு கல்லர்களை பிசியில் வைத்து விட்டு, ஒட்டுமொத்த அகமுடையாரையும் பிசியில் வைத்து விட்டு இந்த சமுதாயத்திற்கு மிகப்பெரிய துரோகத்தை விளைவித்திருக்கிறார்கள். அதற்கு நம்ம சமுதாய தலைவர்களுடைய பங்கு முக்கியம். இவர்கள் கேட்க நாள் இல்லையா? இன்றைக்கு என் முக்குளத்து சமுதாயத்து மக்கள் எல்லாரையும் ஒன்றாக ஆக்கு என்று இவர்கள் அன்றைக்கு குரல் கொடுத்திருந்தால் இன்றைக்கு இந்த சமுதாயம் எவ்வளவு முன்னேற்ற பாதையில் சென்று கொண்டிருக்கும். ஆனால் இந்த சமுதாய தலைவர்களுடைய குரல் ஓங்கி ஒலிக்க வக்கில்லாமல் போய்விட்ட காரணத்தினால் இன்று நாங்கள் நாய்விட்ட பாடாக அலைந்து திரிந்து இந்த சமுதாயத்திற்காக தொடர்ந்து குரல் கொடுத்துக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் எவனுமே செவிசாய்க்கிற அளவு செவிசாய்க்க மாட்டார்கள், செவிசாய்க்க மாட்டாங்க. எல்லாருக்குமே எம்பிசி அந்தஸ்து கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறீர்களா? ஆமா. ஏன்னு சொன்னீங்கன்னா, ஏற்கனவே எம்பிசி அந்தஸ்து இருக்கக்கூடிய பிரமலை கல்லர்கள் அதில் 80 ஜாதிகள் உள்ளன. அதனால் ஒரு பெரிய பலன் இல்லை, எங்களுக்கு இந்த டிஎன்டி தான் சீர் பழங்குடியினர் அந்தஸ்து தான் வேணும்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்ப திரும்ப ஏற்கனவே உள்ள 80 ஜாதிக்குள்ள மீண்டும் முக்குளத்தோர் எல்லாரையும் எம்பிசியா கொண்டு போனா அவங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும்? அதாவது எம்பிசியில் டிஎன்சி என்கிற ஒரு இடஒதுக்கீடு இருந்திருக்கிறார்கள். இப்பொழுது நம்ம
தமிழர்கள் எப்படி இருக்கிறார்கள்? டிஎன்சி இருக்கிறார்கள். எம்பிசிகள் டிஎன்சி. எம்பிசிகள் நீங்க சொல்லிக்கிற 80 ஜாதி இருக்கிறார்கள். அதுலயும் ஒரு இடஒதுக்கீடு தான் டிஎன்சி. அந்த இதை எங்களுக்கு கொடு என்று கேட்கிறோம். அதனால் 80% மக்கள் இருக்கக்கூடிய இடத்தில் அந்த தனி டிஎன்சியை அப்படிதான் கேட்கிறோம். எம்பிசி கேட்கவில்லை. எம்பிசியில் டிஎன்சி வேண்டுமே என்றுதான் கேட்கிறோமே தவிர மற்றபடி எதுவும் கேட்கவில்லை. முக்குலத்தோரிடையே என்ன விதமான ஒற்றுமை ஏற்பட வேண்டும் என்று எதிர்பார்க்கிறீர்கள்? அவர்கள் தேவர் என்ற ஒற்றை அடையாளத்தில் அழைக்கப்பட வேண்டுமா, இல்லை அவர்கள் தங்களது தனி அடையாளத்தில் இருந்து கொண்டே தேவர் என்ற உணர்வு அடிப்படையிலான ஒற்றுமையில் செயல்பட வேண்டும் என்று எதிர்பார்க்கிறீர்களா? பொதுவாக முக்குலத்தோர் என்றாலே நம்மை எப்படி பார்க்கிறோம் என்பதை விட மற்ற சமூகம் நம்மளை எப்படி பார்க்கிறது என்றால் இவங்க எல்லாம் தேவர்கள், முக்குலத்தோரை தேவர்கள் என்றுதான் அவர்கள் நினைக்கிறார்கள். ஆக நான் முக்குலத்தோரை, நான் தேவரை எப்படி தேவர் அப்படிங்கிற அந்த அடைமொழியை நான் ஒரு தகப்பனாக பார்க்கிறேன். அந்த தகப்பனுக்கு 3 குழந்தைகள், அவர்கள் கள்ளர் மறவர் அகமுடையார் அப்படிங்கிற அந்த கோணத்தில் தான் நான் பார்க்கிறேனே ஒழிய நான் வேறு விதமாக பார்க்கவில்லை. ஒரு தகப்பன் ஒரு 3 அடையாளங்களை கொண்டு இருக்கிறார்கள். இந்த 3 சமுதாயத்திற்கும் ஒரு சரியான தகப்பனாக இருந்து செயல்பட முடியாமல் போனால் அங்கே 3 பேருக்கும் உள்ள கருத்து வேறுபாடு. ஒரு இடம் இருக்கிறது, அந்த இடத்தை 3 பேருக்கும் சமமாக பங்குவித்தால் அந்த இடத்தில் அந்த மகன்களும் இந்த தகப்பனை சந்தோஷமாக வைத்திருப்பார்கள். ஆனால் அங்கே என்ன பிளவு ஏற்படுகிறது? ஒரு சில அரசியல் சூழ்ச்சியால், இந்த சமுதாய தலைவர்களுடைய சூழ்ச்சியால் இந்த சமூகத்தில் ஒரு பிள்ளைக்கு ஒரு சோற்றையும் ஒரு பிள்ளைக்கு ஒரு குழம்பையும் வைத்துவிட்டு இப்படி ஒரு தவறான ஒரு நிலைப்பாட்டை முன்னுள்ள நம்ம சமுதாய தலைவர்கள் செய்து விட்டார்கள். அந்த வேதனை எனக்கு மிகவும் வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால் முக்குலத்து சமுதாயத்து மக்கள் 3 பேருமே ஒன்றுதான். அதில் இவர்கள் ஏற்றத்தாழ்வு ஏற்பட காரணம் என்ன என்று ஆராயும் பொழுது சில தவறான தலைவர்களுடைய சூழ்ச்சியால் இன்றைக்கு இந்த முக்குலத்து சமுதாயத்து மக்கள் பிரிந்து கிடக்கிறார்கள். பிரிந்து கிடப்பதற்குள்ள சூழ்ச்சிகளையும் இப்பொழுது இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் செய்கிறார்கள். அதை இந்த மக்கள் நன்றாக புரிந்து கொண்டு நாம் வாழ வேண்டும். ஏனென்று சொன்னால் 3 ஜாதியாக பிரிந்து கிடந்து 3 பேர் இப்ப ஆளுக்கு ஒரு 50 லட்சம் 50 லட்சம் இருக்கிறதை விட நாங்க முக்குலத்தோர் ஒரு 1.5 கோடி பேர் இருக்கோம், எங்களுக்கு இந்த இடஒதுக்கீடு கொடு என்று கேட்டால் அது நன்றாக இருக்குமே தவிர நாம் 3 பேரும் இந்த அடிப்படையில் இருந்து கொண்டு ஒரு தகப்பனுக்கு செய்ய வேண்டிய கடமையை கட்டாயம் செய்ய முடியாது. ஏனென்று சொன்னால் நாம் எங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுங்கள், எங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுங்கள் என்று 3 பேரும் கேட்டால் அது 3 விதமான கோணத்தில் செல்லும். எல்லோரும் சேர்ந்து எங்களுக்கு ஒரே இடஒதுக்கீடை கொடுங்கள் என்று கேட்கும் பொழுதுதான் நம்ம குரல் வெளியே கேட்கும். இல்லை என்று சொன்னால் 3 ஜாதிகளாக பிளவுபட்டு இந்த சமுதாயமே இன்றைக்கு தமிழ்நாட்டிலே இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்படக்கூடிய சூழ்நிலை வருங்காலத்தில் நிகழ்ந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை என்று தெரிவித்துக் கொள்கிறேன். இப்ப ஏற்கனவே நீங்க 15 ஆண்டுகளாக அரசியல் இருக்கிறீங்க. உங்களுக்கு ஊடகத்துறை, ஒரு பத்திரிகை, தொலைக்காட்சி எந்த விதமான உங்களுக்கு ஒரு ஊக்கத்தை அளித்தது? ஏதாவது ஒரு பத்திரிகை உங்களுக்கு பேட்டி எடுத்து போட்டாங்களா, இல்ல தொலைக்காட்சியில் அந்த மாதிரி கூப்பிட்டுருக்காங்களா? அது எப்படி நீங்க ஊடகத்துறை உங்களுக்கு எப்படி உதவியா இருக்குன்னு எதிர்பார்க்கிறீங்க? பொதுவாக முக்குலத்து சமுதாயத்து மக்கள் என்றாலே ஊடகத்துறை புறக்கணிக்கப்பட்டு விட்டது. அது ஏற்கனவே நான் சொன்னது. குலத்து சமுதாயத்து மக்கள் அந்த நியூஸை போடாத என்றுதான் சொல்கிறார்களே ஒழிய, ஆனால் அதிலேயும் சில நல்லவர்கள் இருப்பார்கள். அந்த பத்திரிகை துறையிலே என்னுடைய பேட்டி, என்னுடைய செய்திகள் அடிக்கடி வெளிவரும். ஊடகத்துறையில் என்னுடைய பெயரை தொலைக்காட்சியில் ஸ்க்ரோலிங் அப்படின்னு சொல்வார்கள், அதிலே என்னுடைய பெயரை கூட்டியிருக்கிறார்கள். என்னுடைய இந்த சமுதாயத்தினுடைய ஒரு பேட்டியாக, இந்த சமுதாயத்தினுடைய ஒரு அங்கீகரித்த ஒரு பிரதிநிதி பேட்டியாக இதுவரைக்கும் ஊடகம் செய்ததில்லை. இனநலனுக்காக, முக்குலத்தோரின் நலனுக்காக முக்குலத்தோர் கூட்டமைப்பு என்ற ஒன்று ஏற்படுத்தப்பட்டால் நீங்க அந்த கூட்டமைப்பு தலைவரா இவர் இருக்கணும் அப்படின்னு சொல்லி யாரையாவது விரும்புறீங்களா? ஒருத்தர் அப்படி நீங்க 1 2 3 கூட சொல்லலாம். யாரை சொல்றீங்க? முக்குலத்தோருக்கு ஒரு கூட்டமைப்பு ஏற்படுத்தி அதற்கு தலைவராக ஒருத்தர் வர வேண்டும் என்று சொன்னார். அது நான் வணங்கும் பசுமன் முத்துராமலிங்க தேவர் ஐயா போல இருக்க வேண்டும். அதற்கப்புறம் நான் 2வதாக நான் வணங்கும் கல்வி தந்தை PK மூக்கியா தேவர் ஐயா போல் ஒரு தலைவன் இருந்தால் மட்டுமே இந்த முக்குலத்து சமுதாயம் வளர்ச்சி பெறுமே தவிர மீறி எந்த ஒரு தலைவனாலும் இந்த முக்குலத்து சமுதாயத்தை ஒன்று சேர்க்க முடியாது என்பதுதான் என்னுடைய கருத்து. அப்படி நம்ம கல்வி தந்தை தேவர் ஐயா மூக்கியா தேவர் அவர்கள் மாதிரி ஒரு தலைவன் இருந்தால் மட்டுமே இந்த சமுதாயத்திற்கு ஒரு விடிவு காலம் பிறக்கும் என்பதை இந்த இடத்திலே ஆணித்தனமாக நான் பதிவு செய்ய கடமைப்பட்டேன். தேர்தலில் நீங்கள் குறிப்பிட்ட இடங்களை கைப்பற்றிய பின்னர் திராவிட கட்சிகள் உங்களை கூட்டணிக்காக அழைக்கும் நிலை ஏற்பட்டால் என்ன செய்வீர்கள்?
இன்றைக்கு திராவிட கட்சிகளை பொதுவாக பேச்சுக்கு விட்டால் திராவிட கட்சிகளை நாம் தூக்கி எறிந்து விடலாம் என்று சொல்லலாம். ஆனால் பெரும்பான்மை இன்றைக்கு இந்த மக்கள் ஒன்று திமுக இல்ல அதிமுக இந்த ரெண்டு கட்சிகளை வைத்துதான் இந்த தமிழக அரசியல் இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஊரோட ஒத்து போகும்னு சொல்லுவாங்க. ஒரு வெள்ள வருதுன்னா நம்ம எதிர்த்து நீச்சல் அடிச்சா நம்ம எடுத்து கொண்டு போயிடும். அப்போ அதோட நம்ம கரை சேர்றதான் நம்ம வழியை பார்க்கணும். அது போல இந்த திராவிட கட்சிகள் பெரும்பான்மையான சட்டமன்ற உறுப்பினர்களை கையில் வைத்திருப்பார்கள். அப்போ நாம் ஒரு குறிப்பிட்ட சட்டமன்ற உறுப்பினர்களை வைத்துக் கொண்டு எதையும் சாதித்து விட முடியாது. ஆனால் அவர்களோடு நாம் சேர்ந்து கொண்டு இந்த சமூகத்திற்கு எதிராக திருப்பப்படும் அநீதிகளை எதிர்த்து நாம் குரல் கொடுப்போம். அவர்கள் இந்த சமூகத்திற்கு எதிராக இந்த சமூகத்திற்கு சரியான ஒரு அங்கீகாரம் கொடுக்கவில்லை என்று சொன்னால் திராவிட கட்சிகளையும் நாம் தொடர்ந்து 5 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்தாலும் சரி, 10 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்தாலும் சரி, யார் ஆட்சி செய்தாலும் சரி, அது பிஜேபி ஆட்சியா இருந்தாலும் சரி, திராவிட கட்சி ஆட்சியா இருந்தாலும் சரி, இந்த சமூகத்திற்கு நல்லது கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் அவர்களோடு கைகோர்ப்பதில் ஒன்றும் தவறில்லை. ஆனால் சமூக ரீதியான தவறுகளை அவர்கள் செய்தால் அவர்களை தூக்கி எறியவும் நாம் தயாராக இருக்கிறோம் என்பதை இந்த இடத்திலே பதிவு செய்து கொள்கிறேன். உங்களுக்கு ஆதரவு கேட்டு முக்குளத்து மக்களிடம் என்ன வேண்டுகோள் வைக்க விரும்புகிறீர்கள்? நீங்க ஆதரவு தேர்தலில் நிக்கிறீங்க, உங்களுக்கு ஆதரவு கேட்கறீங்க, முக்குளத்து மக்கள்கிட்ட கேட்கறீங்க, அதை எப்படி நீங்க கேட்க விரும்புறீங்க? அந்த வேண்டுகோளை வைங்க. அதாவது இந்த மக்களிடம் 2016 சட்டமன்ற தேர்தலில் நாங்கள் எந்த விதமான வேண்டுகோளை வைக்கிறோம் என்று சொன்னால், தொடர்ந்து இந்த சமூகம் பிசிஆர் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை தவறாக பயன்படுத்திக் கொண்டிருக்கிறது இந்த தமிழ்நாடு காவல்துறை. மறுபடி இந்த சமுதாயத்து இளைஞர்கள் மீது தொடர்ந்து பொய் வழக்கு போட்டு இந்த சமுதாயம் என்றாலே இவர்கள் ஒரு சண்டை இழுப்பார்கள், சண்டை போடுவார்கள், இவர்கள் எவருக்கும் அடங்காத சமுதாயம் என்று ஒரு தப்பான கண்ணோட்டத்தை உருவாக்கி ஒரு அதாவது புகார் செய்ய சென்றவரை மீதே புகார் செய்ய வைக்கிறார்கள் இந்த காவல்துறையினர், தமிழ்நாடு காவல்துறையினர். மறுபடி நாம் நம் தெய்வமாக வணங்கக்கூடிய நம் முன்னோர்கள், அது மாமன்னர் மருதுபாண்டியர் ஐயாவோட குருபூஜையா இருந்தாலும் சரி, PKM கல்வி தந்தை மூக்கியா தேவர் ஐயாவோட குருபூஜையா இருந்தாலும் சரி, ஐயா பசுமன் முத்துராமலிங்க தேவர் ஐயாவுடைய குருபூஜையா இருந்தாலும் சரி, இல்ல வள்ளல் பாண்டித்துரை தேவருடைய குருபூஜையா இருந்தாலும் சரி, இல்ல வெள்ளையத்தேவனுடைய குருபூஜையா இருந்தாலும் சரி, தொடர்ந்து இந்த விழாக்களுக்கு ஒரு தடையை ஏற்படுத்தி இருக்கிறது. அப்ப இத்தனை வருடங்களும் இல்லாமல் இந்த தடையை இப்பொழுது செய்து கொண்டிருக்கிறார்கள். இதை இந்த மக்களிடம் சொல்லுவோம். ஐயா பசுமன் முத்துராமலிங்க தேவர் ஐயாவுடைய படங்களை, அதாவது தேவர் சமுதாய அவர் தலைவர்களுடைய படங்களை இந்த தமிழ்நாட்டிலே வைக்கக்கூடாது என்று சொல்கிற இந்த அரசு, அவர்கள் விழாக்களுக்கு தடை செய்கின்ற இந்த அரசு, பொய்யாக இந்த சமுதாயத்து மக்கள் மீது பொய் வழக்கு போடுகின்ற இந்த காவல்துறை, இப்படி எல்லோரும் சேர்ந்த இந்த சமுதாயத்தை உறுத்துகின்ற இந்த நோக்கத்தை நமது பெண்களை தவறாக மாற்று சமுதாயத்தை சார்ந்தவர்கள் காதல் என்கிற வலையிலே செய்து தவறாக வழிநடத்தி அந்த பெண்ணினுடைய வாழ்க்கையை சீரழிக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த விதமான நிகழ்வுகளை தடுப்பதற்காகவும் பிசிஆர் வன்கொடுமை சட்டத்தை முற்றிலும் அகற்றுவதற்காகவும் 144 தடை உத்தரவை நமது தலைவர்களுடைய தடை உத்தரவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அந்த தடையை நீக்குவதற்காகவும் இந்த முக்குளத்து சமுதாயத்தில் உள்ள அனைத்து சமுதாய மக்களுக்கும் அவர்களுடைய உட்பிரிவுகள் அந்த இடஒதுக்கீடு சம்பந்தமாகவும் தொடர்ந்து நாங்கள் குரல் கொடுப்போம். இந்த வேண்டுதலை நாங்கள் கட்சி சார்பாக இந்த 2016 தேர்தலிலே இந்த மக்களிடத்தில் சொல்லி நாங்கள் வாக்கு கேட்க இருக்கிறோம். ஆகவே 2016 சட்டமன்ற தேர்தலில் இந்த முக்குளத்து சமுதாயத்து மக்களுக்காக, இந்த முக்குளத்து சமுதாயத்து மக்களுடைய இடஒதுக்கீடு கல்வி வளர்ச்சிக்காக 2016 தேவர் என்ற ஒற்றை சொல்லோடு, தேவராட்சி என்ற ஒற்றை சொல்லோடு பயணிப்போம் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி ராஜா. நன்றி. இந்த பேட்டிக்கு நேரம் ஒதுக்கியதற்கு நன்றி, வாழ்த்துக்கள்.